ஆதிச்சநல்லூரில் 3 கண் உடைய மனிதர் வாழ்ந்தானா? இதுதான் இன்னைய கேள்வி. ஆதிச்சநல்லூர பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். கிட்டத்தட்ட ஆதிச்சநல்லூர நம்ம 2017ல இருந்து வழக்கு போட்டு ஆதிச்சநல்லூர்ல அருங்காட்சியகம் வர வேண்டும். மேலும் இங்க அகழ்வாய்வு செய்ய வேண்டும். 2004ல அகழ்வாய்வு செய்ததோட அறிக்கை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய முயற்சிகள்லாம் பண்ணோம். கிட்டத்தட்ட ஆதிச்சநல்லூர பத்தி 4 நூல்கள் எழுதியிருக்கோம். ஆதிச்சநல்லூர் வழக்கெண் அப்படிங்கிற ஒரு புத்தகம், ஆதிச்சநல்லூர் ஆய்வுகள் அப்படிங்கக்கூடிய புத்தகம். இப்படி தொடர்ந்து நம்ம புத்தகம் எழுதியிருக்கோம். பொருணை அருங்காட்சியம் வந்த பிறகு கூட பொருணை அருங்காட்சியம்னு சொல்லி நம்ம ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கோம். ஆனா அது என்னங்க ஆதிச்சநல்லூர்ல 3 கண் மனிதன் இருக்கானா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, நான் சமீபத்துல அரசு அருங்காட்சியகம் சென்னையில் இருக்கக்கூடிய கன்னிமரா லைப்ரரியில இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்துக்குள்ள போகும்போது, அங்கேயும் பார்த்தா அந்த எலும்புக்கூடுல, அந்த மண்டை ஓட்டுல, நெத்தியில ஒரு ஓட்டை இருக்கிறத பார்த்தேன். அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரே சொன்னார், "பத்தீங்களாப்பா நான் யூடியூப்ல பார்த்த மாரி நெற்றிக்கண் இருக்கு பாருங்க. ஆதிச்சநல்லூர்ல வாழ்ந்த மனிதனுக்கு நெற்றிக்கண் இருக்கு" அப்படின்னு. உடனே அந்த பையன்ட்ட நான் கூப்பிட்டு சொன்னேன், "எப்பா அதுக்கு ஒரு கதையே வேற. அதாவது அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, கடல் வாணிகம் செய்தவர்கள், அதாவது கடல்லேருந்து வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க, அவங்க தான் நெறைய அடக்கம் உள்ளாகியிருக்காங்க. அது போக சங்கு குளித்தவர்கள், அதோடு மட்டும் இல்லாம முத்து குளித்தவர்கள். இந்த மாரி குளிக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான நோய் வரும். அந்த நோய் வரும்போது நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு இல்லாம போயிரும். அப்ப அந்த எலும்புக்கூட நீங்க பார்த்து அந்த மண்டை ஓட்டை பார்க்கும்போது நெத்தியில ஒரு ஓட்டை இருக்கிறது தெரியும். அத வச்சு தான் நீங்க 3 கண் மனிதன் சொல்றீங்கப்பா. அப்படிலாம் 3 கண் மனிதன்லாம் இங்க வாழலப்பா. அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு விளக்கம் கொடுத்தேன். அந்த விளக்கத்த அவன் கேட்டாலும், அவன் நம்புனானோ நம்பலையோ, அந்த 3 கண்ணையே அவன் பார்த்துட்டு அங்கருந்து கிளம்பி போயிட்டான். இருந்தாலும் நீங்க நம்பாதீங்க. ஏன்னா ஆதிச்சநல்லூர்ல 3 கண் மனிதன்லாம் வாழவே இல்ல. ஆனால் நாகரிகமான மனிதன் வாழ்ந்தான். அவன் உலகத்துக்கு நாகரிகம் சொல்லிக் கொடுத்தான். உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது உலக நாகரிகத்தின் தொட்டில் அப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா? உலகத்துக்கே நாகரிகத்தையும், சுகாதாரத்தையும் எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுத்தவன் தான் ஆதிச்சநல்லூர் மனிதன். அவன பத்தி நெறைய தெரியணும் அப்படின்னா, நான் எழுதிய நூல்கள நீங்க வாங்கி படிக்கலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.